Hello friends, Assalamu alaikum. Welcome to Taste of Trichy. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரெசிபி ஒன்று ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி, ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ரெசிபி. எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவுக்கு பதிலாக 2 கப் கோதுமை மாவாக கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் நல்லா பவுடர் பண்ண சுகர், ஒரு அரை கப் ரவை, பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்து இந்த மாதிரி கையிலேயே நல்லா க்ரஷ் பண்ணி அதையும் அதில் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் எல்லாமே இந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கூட ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மாவை கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும், கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இப்போது மாவை 3 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கோங்க. மூணு பார்ட்டாக டிவைட் பண்ண மாவுலேருந்து ஒரே ஒரு ரோல் எடுத்து நல்லா கொஞ்சம் மாவை டஸ்ட்டு பண்ணி ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. மெலிசாக இருக்க வேண்டாம், ரொம்ப மொத்தமாகவும் இருக்க வேண்டாம், மீடியமான சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மொத்தமாக கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் போதும். இப்போது ஒரு கத்தியோ இல்லை இந்த மாதிரி பீஸா கட்டரோ வச்சு இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்ஸில் போட போகிறேன், அதனால் டைமண்ட் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்கொயர் ஷேப், ரெக்டாங்கிள் ஷேப் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை ஒரு பாட்டிலோட மூடி எடுத்து ரவுண்டு ஷேப் கூட போட்டுக்கலாம். இந்த ட்ரெடிஷ்னலான டிஷ் டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்குங்கிறதுக்காக நான் டைமண்ட் ஷேப்பில் எடுத்துக்கிறேன். இப்போது ஆயில் ஹீட் பண்ணி நம்ம ரெடி பண்ண அந்த டைமண்ட் ஷேப்ஸ் எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. கரிஞ்சிட வேண்டாம், கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். சாஃப்டாக தான் இருக்கும், ஆயிலில் இருக்கும்போது பார்த்து பொறுமையாக திருப்பிக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கிற ஸ்டேஜ்லேயும் சாஃப்டாக தான் இருக்கும், பார்த்து பொறுமையாக எடுத்துக்கோங்க. இவ்வளோ சாஃப்டாக இருக்குது, ஆனால் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஸோ எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட ஹைதராபாத்தி ஸ்வீட் khajur ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான, டேஸ்டியான, ஸ்வீட்டான ஒரு ரெசிபி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி khajur ரெசிபி எல்லோரும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.